உங்கள் வீட்டு குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகாமல் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுக்கு நான் 2 நேந்திரன் காயாக எடுத்திருக்கேன். இந்த நேந்திரன் பனானால இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதும் கூட. இதை நீங்கள் களியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 2 நேந்திரன் காயாக எடுத்திருக்கேன். அதோட தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கத்தியை வச்சு அந்த தோலை 2 லைன் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போடுங்க. அப்போ தான் அது ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லைஸ் போடுறதுக்கு கத்தியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா பஜ்ஜி போடுவாங்க இல்லையா, அதை கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லீனாக இருக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் ட்ரை ஆகும். அப்புறம் நான் அதை ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சுக்கிறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதை நல்லா வெயிலில் காய 2 நாளும் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எனக்கு இப்போ 2 பிளேட் வந்திருக்கு, 2 நேந்திரங்காய். இதை நான் போய் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா, நல்ல ஒரு கிறிஸ்பி சவுண்டு வருது. அதை எடுத்து உடச்சி பார்க்கும்போது கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம பொரிச்ச அப்பளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுட்ராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதை நம்ம சலிச்சுக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லை. அப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி களி செய்கிறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா ஹனுஸ் கிச்சன் அப்படின்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.